கட்சியில ஏதாவது புகார் தெரிவிச்சிருக்காங்க? நடந்திருக்கா? இல்லை, அது போல எதுவுமே இல்லை. எதுவுமே நடக்கல. அதுதான் டிஎம்கே தூண்டுதலை அவங்க பேச்சு கேட்டுன்னு எனக்கு கெட்ட பேர் வரணும், நான் இங்கே புதுமலை ஜெயிக்கூடாது, எனக்கு கெட்ட பேர் வந்துட்டு இது போல பண்ணுறாங்க. எனக்கு விசாரிக்கல, எனக்கு எதுவுமே பண்ணல, ஒரு ஃபோனும் பண்ணல, என் மேலே கேஸ் போடுறாங்க. இதை சட்டத்துக்கு சந்திப்பேன். அவங்க என்னை பற்றி தெரியும், நான் அது போல ஆள் இல்லை, நான் கட்சிக்காக இன்னும் உழைக்கிறேன், எதுவும் போனாலும் கட்சி வேலை செய்வேன். என் கூட சேர்ந்த மகளிர் அக்கா தங்கச்சி போட நான் பார்க்குறேன். இது அவங்க கேளுங்க. இது இந்த அக்கா சங்கீத அக்கா வந்து பொய்யான புகார் வந்து யாரும் தூண்டுதல் பேரில் கொடுத்துக்கிறாங்க. இதை சட்டத்தை கண்டிப்பாக சந்திப்பேன். கண்டிப்பா இது என் கட்சி பேர் கேட்கணும், என் தளபதி பேர் கேட்கணும். அவர் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆவார், அது யாரும் தடுக்க முடியாது. நாங்கள் எல்லா சட்டங்களும் ஆகும், அவர் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆவார். அதை கேள்விட்டு இவங்க டிஎம்கே தூண்டுதலை ஒரு சில தூண்டுதலை பண்ணிக்கிறாங்க. அக்கா நான் அந்த அக்கா மதம் வச்சுங்க, அக்கா தங்கச்சி மதம் வச்சுங்க, இது அந்த அக்கா தான் கூப்பிட்டுக்கிறேன். அது போல நான் அந்த இடத்துல நான் பழகிட்டே இல்லை. அவங்க வந்து யார் பேச்சு கேட்டுன்னு திமுக தூண்டுதல் அவங்க பேச்சு கேட்டுன்னு இப்போ பொய்யான புகாரை நேற்று எஸ்பிஎஸ் கொடுத்துருக்காங்க. என்னை வேட்பாளர் அறிவிச்ச உடனே இது போல எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து இது போல ஒரு பேர் கேட்கணும் அப்படின்ட்டு ஒரு பொய்யான புகாரை நேற்று எஸ்பிஎஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை, அவங்க பொறுப்பெல்லாம் எதுவுமே இல்லை, கட்சியிலேருந்து எங்க கூட வந்து வேலை செஞ்சு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே தான் நிற்கலாம். ஆமாம், தலைமை முடிவு பண்ணணும். ஓகே, நன்றி.